பொழுது விடிய போது உன் வீட்டுக்காரர் இன்னும் வரல? வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கட்டும்னு தான் அப்ப இந்த மாப்பிள்ளைய கட்டி வச்சாரு. அது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு பாத்தியா? அது என்னவோ உனக்கு எனக்கு பாரபட்சம் இல்லாம தான் ஆளுக்கு 25 ஏக்கர் பூமி எழுதி வச்சுட்டு போச்சு. ஆனா நீ உன் புருஷன் கேட்டாருன்னு அவருக்கே எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்ட. அக்கா, உன் சொத்தை எல்லாம் இப்ப வித்து வித்து ஆடிக்கிட்டு இருக்காரு. இன்னும் இருக்கிற 5-6 ஏக்கர் பூமி தான். அது என்னைக்கோ. தம்பி, என்ன பத்தி எது வேணும்னாலும் பேசு, என் புருஷனை பத்தி பேசாதுன்னு சொல்ல போற அதானே? உன் வாழ்க்கை வெயில ஏத்தி வச்ச விளக்கு மாதிரி மங்கி போச்சு. அதை நினைக்கும் போதுதான் நெஞ்சுக்குள்ள முள்ளு தைச்ச மாதிரி ஒரு வேதனைக்கா. ஒத்துக்க மாட்டேன். நீ கண்ணை திறந்துட்டு. டேய் பெரிய தம்பி, காளியாத்த சத்தியமா சொல்றேன், கண்ணை மூடிட்டு சில போய் சொல்றேன். ஓ மேல சத்தியம் பண்றேன்டா. சத்தியம்னா உனக்கு சக்கரை பொங்கல் மாதிரி. நீ எத்தனை சத்தியம் வேணாலும் பண்ணுவ. ஏடா என்ன பார்த்து அப்படி சொல்ற? போறா யாரடி புறம்போக்குன்னு கேக்குற? அப்பா ஆத்தா பேர் தெரியாத அனாதை கழுத நீ வந்து என் பிள்ளைய புறம்போக்குங்கிறியா? யாருக்கிட்ட அப்பா ஆத்தா பேர் தெரியாது? எங்க அப்பா பேரு சின்ன கருப்பு தேவர், என் ஆத்தா பேரு பள்ளிக்கண்ணு. அவங்க வளர்த்தவங்க தானே. பெத்தவங்க பேர் தெரியுமா உனக்கு? வேணும்னா ஆத்தா வள்ளிக்கண்ணையே போய் கேளு, அவளே சொல்லுவா நீ படுத்தறையில கடந்தவனு. வாடா போகலாம், வாங்கடி. என் வயிற்றுல பால வாத்தா. ஏண்டி கூறு கட்டவள, உன்னை எங்கிட்டலாம் தேடுறது? இங்க வந்து இப்படி முனை கிடக்குறிய. நான் பிறந்த இடம் இதானே, என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் இங்க வந்து தானே ஆகணும். எந்த நாயம் என்னமோ பேசுனா நீ ஏன் பிள்ளை இப்படி எல்லாம் பேசுற? ஆத்தா, நான் அனாதைன்னு ஒரு நாள் கூட நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் அப்படி நினைச்சா தானே புள்ள சொல்றதுக்கு. உன்னை ஏன் ரத்தத்துல பூத்த பூவால நினைச்சிருக்கேன். ஆத்தா, இந்த ஆத்தா உசுரோட இருக்கிற வரைக்கும் நீ அனாதை இல்ல புள்ள. ஆத்தா, பணம் போச்சு, நகை போச்சு, இப்ப புருஷனே போயிடுவாரோன்னு பயம் வந்துருச்சுமா. ஆமாத்தா, அதுக்காக தானே போறோம். நிறுத்தியா? ஆத்தா, என்ன கட்டுவாணி அந்தியூர் சரோஜ வீடு. வாவல போலாம். இரு, எனக்கு என்னமோ பயந்து கிடக்குடி. ஐயே, நான் கூட இருக்கல, அப்புறம் என்ன பயம்? நீ இருக்கிறதா எனக்கு பயமே. இந்தா இத போட்டு மென்னுகிட்டு அங்க வந்து ஏதாச்சும் வளர்ன. ஆமா, அப்புறம் எல்லாம் நான் பேசிக்கிறேன், நீ வா. ஆத்தா, சும்மா அம்மா. அம்மா, யார் நீங்க? நாங்க பசும்பொன் கிராமத்துல இருந்து வந்திருக்கிறோம். ஓஹோ, நீங்களா? எங்க எங்க வந்தீங்க? ஒண்ணும் இல்ல, எங்க வீட்டுக்காரவங்க அடிக்கடி இங்க வந்து தங்குறாங்கல்ல, அத பத்தி ஊருக்குள்ள ரொம்ப தப்பா பேசிக்கிறாங்க. நானா உங்க வீட்டுக்கார கையை பிடிச்சிட்டு வந்து இருன்னு சொல்றேன். அவங்களா வராங்க, அவங்களா போறாங்க. அதுக்கு நான் என்ன செய்யட்டும்? நீர் அதுக்குல தாயி, நீங்க நினைச்சு என்ன என் வீட்டுக்காரி என் கூடவே இருக்கிற மாதிரி செய்ய முடியும் தாயி. ஓஹோ, நீங்க உங்க வீட்டுக்காரோட சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்க வீட்டுக்காரர் இங்க வர்றது என்னால தடுக்க முடியாது. வேணும்னா ஒண்ணு செய்யுங்களேன், நீங்களே இங்கே வந்து தங்கிக்கீங்களே. எனக்கும் வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல. எப்படி வசதி? இத பாருமா, வேலைக்குன்னு சேர்த்துக்கிட்டா நான் இறக்கமே காட்ட மாட்டேன். காலையில என் துணிமணி தோச்சு போறதுல இருந்து ராத்திரி என் காலை அமுக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். வேணும்னா அவர்கிட்ட சொல்லி ஒரு 5-10 சம்பளம் மேல போட்டு தர சொல்றேன். புருஷனை வச்சு வாழ தெரியாத மலைத்து முண்டன் நீ. உன்கிட்ட பேச எனக்கு நேரம் இல்லடி. போகடி வெளியே. என்னடி சொன்ன? ஊர்ல இருக்கிற ஆம்பளைக்கு எல்லாம் புள்ள பெக்க தயாரா இருக்கிற நீ உத்தமி, ஒருத்தருக்கு முந்தானே விரிக்கிற ஆத்தா மலடி, அப்படித்தானே? இத பாரு, என் ஆத்தாள பத்தி ஏதாவது சொன்ன உன் நாக்கு இழுத்து வச்சு அறுத்து போடுவேன். நிறுத்தடி. நீங்களா வெளியே போறீங்களா இல்ல ஆளை வச்சு வெளியே அனுப்பிடுமா? நானு தேவர் சாதி பொண்ணடி. என் ஆத்தாளுக்காக கொலை கூட செய்ய தயங்க மாட்டேன். இத பாரு, என் அப்போவா இங்க வந்தாலும் நீயா புத்திமதி சொல்லி வெளியே அனுப்புற இல்ல பல்ல இழிச்சுக்கிட்டு நின்னு
உன் கோர வழிய நெரிச்சுப்படுவேன் நெரிச்சு. பாப்பா வேண்டாம் பாப்பா, நான் சொன்னதை கேளு. ஐயோ ஐயோ, என் ஆத்தா நெக்லஸ் சாப்பிட்டு இருக்க. நீ கெட்ட கெட்ட ஆத்தா நெக்லஸ் கேக்குறா. என் அம்மா ஓட்ட நெக்லஸ் ஆதா. பாக்கி வா என் கூட வந்து கவனிச்சுக்கிறேன். சிறுக்கி. என்ன நெஞ்சு திமிரு இருந்தா இந்த அனாத கழுத புறம்போக்கு நாய் அவ வீட்டுல போய் அப்படி பேசிட்டு வந்திருப்பா. அவ அனாதை கழுதைதாங்க. அவளுக்கு யாரும் இல்லதான். ஆனா நம்ம குடும்பத்து மேலயும் அதோட மறுவாத மேலயும் அம்பட்டு உசுர வச்சிருக்காவ. இந்த வீட்டு செவத்து மேல ஒரு சாணிக்கார கூட படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அவ. அந்த செருக்கியால மன்னிச்சிருங்க சாமி, மன்னிச்சிருங்க. அந்த மவராசியால நம்ம குடும்பத்து மானம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி நடந்துகிட்டாவ. அதுக்காக போய் இம்பட்டு கோச்சுக்கிறீங்களா ஐயா? நான் ஆம்பளடி, சேத்த கண்ட இடத்துல மிதிப்பேன், தண்ணிய கண்ட இடத்துல கழுவிக்குவேன். இவளே ஒண்ட வந்த பிடாரி, இவ என்னடி ஊர் பிடாரிய விரட்டுறது? அப்போ நாங்க உண்மையிலேயே அப்படி பேசணும்னு நினைச்சுக்கிட்டாங்க போகல. ஆத்தாவக அம்புட்டு கேவலமா பேசுறத பொறுக்காமத்தான் நானும் என்னென்னமோ சொல்லிப்புட்டேன். குத்தண்ணா, உங்க கால்ல விழுந்து கும்பிட்டு கேட்டுக்கிற, என்ன மன்னிச்சு விட்டுருங்க. இந்த வீட்டுல யார மன்னிச்சாலும் ஒன்ன மன்னிக்க முடியாது. இப்பவே நீ வீட்டை விட்டு வெளியே போற. புறப்படு. எப்படி அனாதையா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சியோ அதே மாதிரி அனாதையாவே தொலைஞ்சிரு. ஏங்க, விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அவளுக்கு நம்மளை விட்டா வேற யாருங்க தெரியும்? வெயில்ல காஞ்சாலும் மழையில நனைஞ்சாலும் இந்த வீட்டு தானங்க சுத்தி சுத்தி வருவா. திக்கத்தவங்க அவ வேற எங்க போவா? அப்போ என்ன மிதிச்சு வேணும்னாலும் கொன்னுடுங்க. போற சீவை இங்கேயே போட்டோம். இந்த வீட்டை விட்டு மட்டும் போக சொல்லிடாதீங்க. அப்போ இந்த பாரு வள்ளிக்கண்ணு, இந்த வீட்டுல ஒண்ணு அவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். இன்னும் 5 நிமிஷத்துல இந்த வீட்டை விட்டு அவ வெளியே போகணும், இல்ல நான் போயிருவேன். அவளா நானாங்கிறத நீ முடிவு பண்ணிக்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? என்ன பத்தி உனக்கு தெரியுமில்ல? பாண்டி மீனா, வீட்டை விட்டு வெளியே போ. ஆத்தா, 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 என்ன ஆத்தா இது? அப்பா சொல்ற மாதிரியே நீயும் சொல்றீங்க. எனக்கு உன்னையும் அப்பாவையும் விட்டா வேற யார் ஆத்தா தெரியும்? நான் எங்க ஆத்தா போவேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ வெளியே போ. ஏ ஆத்தா, இம்புட்ட நாள் என்ன பொத்தி பொத்தி வளர்த்தியே, இப்படி சொல்றதுக்கு உனக்கு எப்படி ஆத்தா மனசு வந்துச்சு? ஊர் சன முச்சோடும் என் அனாதன்னு சொன்னப்போ உன்கிட்ட வந்து தானே நான் அழுவேன். அப்பெல்லாம் நீ நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் நீ அனாதை இல்லைன்னு சொல்வியே. ஏன் ஆத்தா இப்ப நீ ஏன் என் அனாதைய வெளியே போ சொல்றிய? ஒரு கட்ட கழுத, உன்னை யாரடி இந்த வீட்டு மேலயோ இங்க இருக்கிறவங்க மேல இப்படி பாசத்தை வைக்க சொன்னது? நான் உன்னை எம்பட்டு ஏசுறாங்க. உரைக்கல உனக்கு உப்பு போட்டு சார்த்தீங்களே நீ. பாடி ஆத்தா, பாடி வெளியே. ஆத்தா இங்க இருந்து, ஆத்தா இங்க இருந்து. புருஷனை வெளியே துரத்துனாங்கிற பழிய சுமந்துக்கிறத விட புள்ளைய துரத்துனாங்கிற பழியவே நான் சுமந்துக்கிறேன். நீங்க இருந்து போயிடுமே, நான் பாடிடு. ஆத்தா, ஆத்தா போற ஆத்தா, போயிட்டு வர ஆத்தா. போற இடமே தெரியல, பயணம் சொல்லிக்கிறேன் பாத்தியா? நான் ஒரு மக்கு. நாளு தெரியாது, நட்சத்திரமும் தெரியாது, புத்திக்கும் தெரியல, தசையும் தெரியல. போற ஆத்தா. ஆத்தா, மாமாவ நல்லா பாத்துக்க. அது நான் எங்கன்னு கேட்டா ஓடுகாலி கழுத எங்கேயோ ஓடி போயிருச்சுன்னு பழிய என் மேல போட்டுரு. வர ஆத்தா. இப்பதான் நான் வீட்டுக்கு வந்தேன். அக்கா எல்லா விவரமும் சொல்லிருச்சு. வீட்டுக்கு வா. இல்ல மாமா, அப்போ என்ன வெளியே போக சொல்லிட்டாங்க. ஏய், நான் சொல்றேன்ல, வா. வாங்குறேன்ல. அப்ப அங்கே இல்லை. ஏன் இப்படி நடுசாமத்துல தெருவு கூட்டி ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? ஊரையே கூட்டியிருப்பேன், முடியல. ஏன் விளக்குமாறு கிடைக்கலையா? அப்ப என்ன நக்கல் பண்றீங்களோ? விஷயத்தை நம்ம 2 பேருக்குள்ளே பேசி முடிச்சுக்கலாம்னு தெருவு மட்டும் கூப்பிட்டுருக்கேன். இப்ப இங்க என்ன நடந்துருச்சுன்னு இப்படி கூட்டத்தை கூட்டி இருக்கீங்க? இன்னும் என்ன அப்ப நடக்கணும்?
நான் வீட்டை விட்டு வெளியே தூரத்துல விட என் வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்தேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆ? நீங்க இவளை வெளியே அனுப்புனது முட்டாள்தனம்னு அர்த்தம். ஓஹோ, அந்த அளவுக்கு வந்தாச்சா? கேட்டீங்களா ஐயா? நீங்களும் கேளுங்க. இவ என்ன என் பொண்டாட்டி வயித்துல பிறந்தவளா? எங்கேயோ பிறந்த அனாதை கழுதுக்காக என்ன பகைச்சிட்டு என் வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்தானா எனக்கு என்ன மரியாதை? சுத்தி வளைக்காம நேரடியாவே கேக்குறேன். ஏமாப்ல, இவளை பிரிஞ்சு ஒரு ராத்திரி கூட உன்னால தனியா இருக்க முடியாது இல்ல? அப்ப நீ என்ன இவளை வச்சிருக்கிறியா? போடி, சொல்லு மாப்ள. ஆமையா, நான் அவளை வச்சிருக்கேன். பாப்பா, போ வீட்டுக்குள்ள. ஓஹோ, அம்படி தூரத்துக்கு வந்துட்டியா? டேய், கேட்டியாடி? அவன் என்ன சொல்லிட்டு போறான்னு கேட்டியா? இனிமே அந்தியூர் சரோஜாவை பத்தி இந்த குடும்பத்துல யாராவது பேசுனீங்க, எல்லாத்தையும் இழுத்து போட்டு கண்ட இடத்துல வெட்டி போடுவேன். ஓ, இங்க என்ன ஓசியில சினிமாவா காட்டுறாங்க? வாயை பொழந்துட்டு பாக்குறீங்க? உங்களை எல்லாம் எவன்டா கூப்பிட்டா? பாங்க. அக்கா, அக்கா, என்ன தம்பி இதெல்லாம்? இதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். உன் வீட்டுக்காரர் என்ன காரியம் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னாரா? இல்லையப்பா, உடம்புக்கு முடியலன்னு வெளியே தெருவு கூட போகாம காலையில இருந்து வீட்டுக்குள்ளதான் உட்கார்ந்திருக்காங்க. உடம்புக்கு முடியலையாமா? உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. நீங்க கடைசியா 4 ஏக்கர் வயக்காடு வச்சிருந்தீங்களே, அத சீட்டாடத்துல தொலைச்சிட்டு வந்து உட்கார்ந்திருக்காரு. என்னங்க? என்னமா வழிக்கண்ணு? தம்பி சொல்றதெல்லாம் போதைய போட்டு விட்டானுங்க. நானும் கையெழுத்த போட்டேன். இப்பவும் சொல்றேன் வழிக்கண்ணு, அந்த இஸ்பேட் ராஜா மாத்திரம் மேல் கையில இருந்து கீழே இறங்கி இருந்தது. கதையே வேற. இப்ப சொல்றேன், இன்னைய தேதியில உங்களுக்குன்னு காலனா சொத்து கிடையாது. நீங்க 2 பேரும் கட்டின துணியோட வீட்டை விட்டு வெளியே போங்கன்னா போய்த்தான் ஆகணும். தம்பி, மாப்பிள அப்படி சொல்லணும் தான் நினைக்கிறேன். ஆனா மனசு கேட்கல. உங்களுக்காக இல்ல, இதோ கூட பிறந்து தொலைஞ்சிருக்கே, அதுக்காக பாக்குறேன். இப்ப சொல்றேன், கேட்டுக்குங்க. சொல்லுங்க மாப்பிள, கேட்டுக்கிறேன். சொல்ற வேலையை செஞ்சுட்டு போடுற சோத்தை திருட்டு ஒழுங்கா வேலை பாக்குறேன்னா பாருங்க, இல்லாட்டி வெளியே போயிருங்க. படபடான்னு வேலையை சொல்லுங்க, மடமடான்னு செஞ்சு முடிக்கிறேன். இங்க ஏதாவது செய்யணுமா தேவை? அதெல்லாம் வேண்டாம். காலையில 10 மணி வரைக்கும் தூங்குறதை என்னோட விட்டுட்டு கோழி கூப்பிட எழுந்திருச்சு வயக்காட்டுக்கு போகணும். கோழியா மாப்பிள கூப்பிடணும்? கோழியை கூப்பிட்டு நான் வயக்காட்டுக்கு போறேன் இல்லையா வள்ளிக்கண்ணு? ஆமா தம்பி, இனிமே ஒழுங்கா இருப்பாங்க. அங்க போய் மசமசன்னு உட்காராம உழுகுறதுக்கு ஆள் வரலன்னா நீங்க கலப்பை எடுத்து உழுகணும். கலப்பை எதுக்கு மாப்பிள? கையாலேயே உழுதுறேன். என்ன கதையா இருக்க? நம்ம வயலு நம்ம கலப்ப, இது உங்க வயலு உங்க கலப்ப, உழுதுருவோம் இல்லையா வள்ளிக்கண்ணு? எல்லாத்தையும் விட முக்கியம், இனிமே அந்த அந்தியூர் சரோஜாவை அடியோட மறந்துடணும். அந்தியூரா? சரோஜாவா? யாருமா வள்ளிக்கண்ணது? மச்சான், இதானே? சரி, இனிமே அந்த எச்சக்கலை வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். உங்க பேச்ச கேட்காம இந்த ஊர் எல்லையவே தாண்ட மாட்டேன். சரி சரி, கந்தம் பொட்டி கடையில தினமும் 2 பாக்கெட் கத்திரிமாருக்கு சிரட்டு கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. மாப்பிளைக்கு தங்கமான மனசு. என்ன மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணிக்கு கேட்டீங்க, அப்புறம் சோறே கிடையாது. தண்ணி கிடக்குது கழுத, அது நமக்கு தேவையா? அதெல்லாம் எப்போ மறந்தாச்சு இல்லையா வள்ளிக்கண்ணு? அக்கா, நான் குளிக்கணும், தண்ணி வெண்ணி எடுத்து. போட சொன்னேன், வெண்ணி போடல. வாங்க விழா வைக்கிறேன். வாங்க மாப்பிள, சோப் பண்ணாலும் போட்டு விடுறேன். இப்பதான்ப்பா எனக்கு நிம்மதியா இருக்கு. என்ன? சொத்து போயிடுச்சேங்கிற கவலையை விட என் புருஷன் எனக்கு திரும்பவும் கிடைச்சிட்டாருங்கிற சந்தோஷம் தான் எனக்கு. இப்படியும் ஒரு பிறவி.